Good morning to all and welcome to Blue Stars online class. This is account section. Dear students, now we are going to do the exercise number 2. Yes, you can see the exercise number 2 here. This is the under subscription. Do you know what is under subscription? Yes, all the shares offered to the public may not be subscribed in full. Sometimes it may not be subscribed by full. But என்ன சொல்லணும்னா when the number of shares subscribed is less than the number of share offered. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எல்லாமே இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000 ஷேர்ஸ் வந்து ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் 25 ஷேர்ஸும் வாங்கிட்டால் அது வந்து நார்மல் இல்லையா. சப்போஸ் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 ஷேர்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க, 24 ஷேர்ஸ் மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ரொம்ப கொஸ்டின் பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 2 பாருங்கள். சம்பத் கம்பெனி இஷ்யூஸ் 25,000 shares at 10 per share, payable 3 on application, 4 on allotment, 3 on first and final call. The public subscribed for 24,000 shares. The directors allotted all the 24 shares and received the money duly. Pass necessary journal entry. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிலாம் போட தெரியும் இல்லையா. இப்போ பாருங்கள், நான் அதை ஒரு சின்னதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு தான். ஒன்று பார்த்திங்கன்னா கம்பெனி இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா 25,000 ஷேர்ஸ். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10 rupees பர் ஷேர். ஓகேவா. இது எப்படி பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு சொல்லுவாங்க. இது எப்படி இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்கள் சம்மில் ஃபஸ்ட்டு 3, 4, 3 ஸோ 10 rupees. இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு 2 ஜேர்னல் இருக்கும், அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல் இருக்கும், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 ஜேர்னல் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ரிசீவிங் என்ட்ரி போடுவோம், பேங்க் வச்சு போடுவோம். ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுவோம். அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா டியூ என்ட்ரி போட்டு நெக்ஸ்ட்டு ரிசீவிங் என்ட்ரி போடுவோம். இங்கே டியூ என்ட்ரி போடுவோம், ரிசீவிங் என்ட்ரி போடுவோம். ஸோ நம்ம இங்கே பார்க்கணும் மொத்தம் 8 ஜேர்னல் போட போகிறோம். ஓகேங்களா, போடலாமா. இப்போது நம்ம இங்கே ஜேர்னல் போடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எழுதும்போது பேங்க் அக்கவுண்ட் டெட்டர் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதுவோம். எழுதிட்டு நம்ம எவ்வளோ மணி ரிசீவ் பண்ணோமோ அது போடுவோம். மணி ரிசீவ்டு ஆன் அப்ளிகேஷன் எழுதிப்போம். ஓகேவா. அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 24,000 ஷேர்ஸு இன்ட்டு 3 rupees. ஓகேவா. ஸோ நம்ம எதை போகிறது அமௌண்ட் பார்த்திங்கன்னா 72,000 எழுதுவோம். இங்கேயும் 72,000 எழுதிடுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அப்ளிகேஷன் மணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஜேர்னல் பார்த்திங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டர் டு எங்கே மாற்ற போகிறோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டலுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம். ஓகேவா. இந்த அமௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு கீழே ஜேர்னல் எப்படி, தட் இஸ் நரேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர்ட், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம எழுத போகிறது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்டட் டு ஷேர் கேபிட்டல், இது டியூ என்ட்ரி. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டர் டு ஷேர் capital
அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். ஓகேவா? இது நம்ம இங்கே நான் போட்டு காட்டுற பாருங்கள், 24,000 ஷேர்ஸ் இல்லையா? ஸோ 24,000 இன்ட்டு 4 rupees. ஓகேங்களா? 24,004 போகும்போது 96,000 வரும். இந்த 96,000 இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நரேஷன் என்ன, ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ, ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இதை என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுறோம். ஸோ எப்படி எழுதணும்னா பேங்க் அக்கவுண்ட் டெட்டர் டு ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு எழுதுவோம். அலாட்மெண்ட் அக்கௌண்ட் தெரியுதுங்களா எழுதுறது? அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். இதோட அமௌண்ட்டும் இதே தான், 96,000 தான். இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, போட்டிருக்கோம். போட்டுட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா பீயிங் தட் இஸ் ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு, ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு வாங்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு ஜேர்னல் போட போகிறோம். தட் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜேர்னல் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு போடலாம் இல்லையா? அதுக்கு என்ன ஆகுதுன்னா ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெட்டர் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 24,000 ஷேர்ஸ் இன்ட்டு 3 rupees. ஸோ இங்கேயும் 72,000 தான் வரும். ஓகேங்களா? அதையும் நான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு என்ன அப்படின்னா ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ. ஓகேவா? ஷேர் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ரிசீவிங் என்ட்ரி எழுத போகிறோம். அந்த ரிசீவிங் என்ட்ரி எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள் போடுறேன். இங்கே லாஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இதுவும் அந்த 72,000 தான். ஸோ நான் 72,000 போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே எப்படி எதுனா கால் மணி ரிசீவ்ட். எந்த கால் மணி? ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் கால் மணி, ஆனால் ஃபஸ்ட்டு கால் மணி ஏன்னா ரெண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கால் மணி ரிசீவ்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதுக்கு என்னென்னு பண்ண போகிறோம், கால் மணி ரிசீவ்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை, நம்ம அப்படியே போட போகிறோம். ஓகேவா? இதில் நம்ம அப்படியே போட்டலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? குட் மார்னிங் டு ஆல் and welcome to Blue Stars online class. This is account section. My dear students, now we are going to do the exercise number 3 in the company account unit 7. You can see the question here. Oversubscription. Saranya Limited issues 20,000 equity shares of 10 each to public at par. The details of the amount payable on the shares are as follows. On application 3 per share, on allotment 4 per share, on first and final call 3 per share. Allotment money was received on 30,000 shares. Excess application money was refunded immediately. Pass journal entries to the record the above. இதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜேர்னல் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு 3 ரூபாய் இருக்குது, அலாட்மெண்ட்டுக்கு 4 ரூபாய் இருக்குது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 3 rupees இருக்குது. ஓகே ரைட். ஆனால் இங்கே பாருங்கள், சரண்யா லிமிடெட் இஷ்யூஸ் 20,000 equity ஷேர்ஸ். எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க? 20,000 equity ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆனது பாருங்க, அப்ளிகேஷன் மணி வாஸ் ரிசீவ்ட் ஆன் 30,000 ஷேர்ஸ்.
இல்லையா 30 ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸஸ் அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. இந்த அமௌண்ட்டை எக்ஸஸ் மணியை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு தான் நம்ம ஜேர்னல் போட போகிறோம். எப்பயுமே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா, இந்த 20,000 ஷேர்ஸ் தான் கம்பெனி இஷ்யூ பண்ணுது. பட் அப்ளிகேஷன் மணி பார்த்தீங்கன்னா 30,000 ருபீஸ் 30,000 ஷேர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 10,000 ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த 10,000 ஷேர்ஸுக்குள்ள பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 into 3 இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு சம் போடலாம். உங்களுக்கு தெரியும், ஜேர்னல் போட தெரியும். ஒவ்வொரு ஜேர்னலுக்கும் நம்ம தட் இஸ் ஒவ்வொரு இதுக்கும் 3 ஜேர்னல் போடுற மாதிரி இருக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவிங் ஜேர்னல், மணி அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். செகண்டு அதை வந்து அப்ளிகேஷன் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். மூணாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் மணி டியூ என்ட்ரி காட்டும், நெக்ஸ்ட் ரிசீவிங் என்ட்ரி காட்டும், நெக்ஸ்ட்டு டியூ என்ட்ரி காட்டும், நெக்ஸ்ட் ரிசீவிங் என்ட்ரி காட்டும். ஆனால் இங்கே ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் புதுசாக வரும், அது ரீஃபண்டபிள் என்ட்ரி. ஓகேவா? அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு என்ட்ரி வரும். அது மட்டும் நம்ம இங்கே புதுசாக போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மலாக போகிற சம் தான், தட் இஸ் போகிற ஜேர்னல் தான் இங்கேயும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேங்க் அக்கவுண்ட் டெட்டர் டு equity share capital, equity share application, sorry first application வருது. ஸோ அப்ளிகேஷன் போட போகிறோம், அப்ளிகேஷன் அக்கவுண்ட். ஓகேவா? போட்டுட்டு அமௌண்ட் பாருங்கள், நம்ம இந்த அமௌண்ட் நம்ம சைடில் போட்டுக்கணும், நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் இங்கே போடனாலும் போடலாம். தட் இஸ் 30,000 ஷேர்ஸ் இன்டூ 3 rupees. அப்ளிகேஷன் மணி 3 rupees வருது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 90,000 போடுறோம். அதே மாதிரி டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் 90,000 போட்டோம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம நரேஷன் எதுவோன்னா, அப்ளிகேஷன் மணி received for how many shares, 30,000 shares. இதுதான் ரொம்ப முக்கியம், 30,000 shares. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா? எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, ஈக்விட்டி ஷேர் application account debtor to equity share capital, equity share capital account. இது பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு போடுவோம்னா, தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், தட் இஸ் பாருங்க, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜேர்னல் போட இது நரேஷன் போட போகிறோம். தட் இஸ் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு எங்கே மாற்ற போகிறோம், கேபிட்டல் அக்கவுண்ட், ஷேர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், இதில் நம்மளோட ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 20,000 ஷேர்ஸ் தான் அலோட். ஸோ 20,000 into 3ன்னு போட்டுப்போம். ஓகேங்களா? 20,000 into 3ன்னு போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 60,000. ஓகேவா? 60,000 ஷேர்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே கொஞ்சம் கவனிங்க, இங்கே 30,000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணோம். பட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 20,000 ஷேர்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் 10,000 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண போகிறோம். அப்போது ரீஃபண்ட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே தட் இஸ் இந்த பேங்க் ரிசீவ் பண்ணுறோம். இங்கே பேங்க் ரிசீவ் பண்ணுறோமா, அதோட ஆப்போசிட் என்ட்ரி தான் வரும். ஸோ ஈக்விட்டி ஷேர் application account debtor
டு பேங்க் அக்கௌண்ட்னு எழுதிப்போம். ஓகேவா? இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 90,000 இருக்குது, இங்கே 60,000 நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க 30,000 நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டோம். அதாவது பேங்க்குக்கு நம்ம திருப்பி அனுப்புகிறோம். ஓகேவா? இது வந்து நரேஷனாக போடுவோம் பார்த்தீங்கன்னா 30,000, that is 10,000 shares, not 30, 10,000 shares application, that is 10,000 share application money for 10,000 shares refunded. Application money for 10,000 shares refunded. ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து இதோட நெக்ஸ்ட் நம்ம போட போது அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி தான் போடுவோம். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம போட போகிறது நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் மணி போடுவோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அதுவும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, ஈக்விட்டி ஷேர் allotment account debtor to equity share capital account. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 ஷேர்ஸ் இன்டூ ₹4. அலாட்மெண்ட்டுக்கு என்ன வருது? ருபீஸ் பாருங்கள் எத்தனை வருதுன்னு, ₹4 ஆ 3 பாருங்கள். அலாட்மெண்ட் 4 தான். ஓகேவா? அப்போ இங்கே 80,000 rupees வரும். நம்ம இங்கேயும் 80,000 rupees வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், தட் இஸ் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசீவிங் என்ட்ரி எழுத போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, பேங்க் அக்கவுண்ட் டெட்டர் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். இங்கே என்ன எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுதுறதுக்கு பீயிங், தட் இஸ் ஷேர் அலாட்மெண்ட் மணி allotment money received. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்ன போட்டிருக்கோம், 20,000 இன்டூ 4ன்னு போட்டோம். ஸோ 80,000 rupees அப்படியே வாங்கிட்டோம், பேங்க்கில் வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் போட போகிறோம். இங்கே வந்து ஈக்விட்டின்னு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு பார்க்குறதுக்கு இப்படிதான் எழுதுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இடம் இல்லைடா, நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெட்டர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எதுவும் இங்கே அதே மாதிரி தான். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 20,000 இங்கே போட்டுக்கலாம் சைட் நம்பர். 20,000 ஷேர்ஸ் இன்டூ 3ன்னு போடுவோம். அப்போது 60,000. ஓகேவா? ஸோ 60,000 நான் இங்கே அவுட்டரில் போட்டேன். அதே மாதிரி கிரெடிட் சைட்லையும் 60,000 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே 20,000 ஷேர்ஸ் 20,000 ஷேர்ஸ் அலாட் மணி that is first and final call. You can write இதோட நீங்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா 20,000 அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ஃபார் 20,000 ஷேர்ஸ் டியூ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இல்லைனா அலாட்மெண்ட், தட் இஸ் அலாட்மெண்ட் நாட் அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஃபார் 20,000 ஷேர்ஸ் டியூ. ஓகேவா? நீங்கள் அப்படி எழுதலாம். இங்கே நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெட்டர் டு ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட்
அண்ட் ஃபைனல் கால். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா அந்த 60,000 அப்படியே ரிசீவ் பண்ணிடுவோம். அதனால் 60,000 நம்ம அப்படியே காமிச்சிட்டோம். ஓகேவா? இதுக்கு என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு. முடிஞ்சிச்சுங்களா? இதில் அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் தான் பார்த்தோம். என்ன அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுறது. அந்த அமௌண்ட்டை நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் போட போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா?